ஹலோ எவ்ரிவன். அட் லாஸ்ட் ஒரு 1 இயர் கழிச்சு இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபைனலி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப கோவமாக இருந்தீங்கன்னா கோவத்தை தணித்து விட்டு சாக்ஷியோடைய மொட்டை அடித்த அந்த காதணி விழாவுடைய வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அன்புடன் இதை தொடர்ந்து பார்க்கவும் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸ் வீடியோ தான் இது. பாப்பாவுக்கு மெஹந்தி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சாக்ஷியும் ரொம்ப நாளமாக எனக்கு மெஹந்தி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாள். ஆனால் அவளுக்கு இந்த கோன் வைக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் இந்த மருதாணி இலையை அரைச்சி நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஸோ பாப்பாக்குமே வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அவளுமே ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. அவளுமே ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டிங்காக கையை காமிச்சா ஃபர்ஸ்ட் டாட் நாங்கள் வச்சோம். அவளுமே ரொம்ப ஜாலியாகிட்டா அதை உத்து பார்த்துட்டு இருந்தா என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மருதாணி வைக்கும்போது இந்த கை கொஞ்சம் ஜிவுன்னு இழுக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூலிங்காக இருக்கும். ஸோ அது வைக்கும்போது அப்படியே ஜவ்வுன்னு இழுக்கும். அது அவளுக்கு ஃபீல் ஆச்சு போல். ஸோ உள்ளங்கையில் வச்ச அவள் விரலுக்கு வைக்க போகும்போது வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன் அப்படின்னா அவளுக்கு அது அந்த ஜிவ்வுன்னு இழுத்துருக்கு போல். அது அவளுக்கு வலிச்சுதா இல்லை அவளுக்கு எப்படி அது ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கும் சமாதானம்லாம் படுத்தி நாங்கள் பாரு எல்லோரும் வச்சுருக்கோம், அத்தை வச்சுருக்காங்க, அவ்வா வச்சுருக்காங்க, எல்லோரும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு நான் ஆளை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனால் அது ஃபர்ஸ்ட் நாங்கள் வச்சுட்டு அழகாக இருக்கும்னு நான் யோசித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இவன் தூங்கும்போது இதை ட்ரை பண்ணலாம், தூங்கும்போது வச்சோம்னா அவளுக்கு தெரியாதுல்ல, ஸோ தூங்கும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவள் 2வது கையை காட்டவும் இல்லை, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு அவள் ரெடியாகவும் இல்லை. வேண்டவே வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்குமே சரி ஓகே அவள் தூங்கினதுக்கப்புறம் வச்சுக்கலாம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அழ ஆரம்பித்தா. அந்த வீடியோ பார்க்கும்போது அவளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தூக்கத்தில் தான் இவளுக்கு நான் அந்த மருதாணியை வைக்க போகிறேன். இது எனக்கு பண்ணும்போது ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. என் பொண்ணுக்கு தூக்கத்தில் கை சப்புற பழக்கம் வேறு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சமாளித்து இந்த மருதாணியை நம்ம எப்படி வச்சோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த கை எம்டியாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து கழுவிட்டு நெக்ஸ்ட்டு கைக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரியே தான் நான் பிளான் பண்ணி பொறுமையாக வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் லைட்டுமே போடல, ஃப்ளாஷ் வச்சு தான் இதை நான் வச்சேன். ஏன்னா லைட் போட்டால் அவள் எழுந்துப்பா. ஸோ காலுக்குமே வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவள் அதை காட்டல, சும்மா ஒரு லைன் மட்டும் போட்டு விட்டேன். மருதாணியில் லைட்டாக லைன் போட்டாவே வந்துடும். ஸோ ஃபைனலி எல்லாமே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒருமாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டால் நீங்கள் பண்ணுமான்னு கேட்கலாம். இதெல்லாம் ஒரு மாம் திங்ஸில் பாப்பாவுக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த ஆசைக்காக தான் இதெல்லாமே நான் பண்ணியிருந்தேன். அவள் தூங்கும்போது கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஆனால் அவள் என்ன பண்ணா அப்படின்னா, மம்மி எனக்கு நெயில் பாலிஷ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளே கலருமே எடுத்துகிட்டு இருந்தா. அவள் ஒரு மாதிரி கிரே கலர் தான், இந்த கிரே வேணாண்டா பிங்க் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே மம்மி பிங்க் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்குமே அந்த மருதாணி அந்த நெயில் பாலிஷ் அதெல்லாம் பார்க்கும்போது தேவதை அதுதான் சொல்லணும். நான் என் நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல, நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணி பார்த்தா அழகாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் மார்னிங்கே போக வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து ஒரு 5:30 கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ஒரு ஆரணிக்கிட்ட போனோம். ஆரணிக்கிட்ட பச்சையம்மன் கோவில்னு சொல்லுவாங்க, முனுக்கம்பட்டில் இருக்காது. ஸோ ஆரணிக்கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5:30 கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு 3.5 hours ஆகும். ஸோ அதனால் 5:30 அப்படி கிளம்பலாம். ஏன்னா நம்ம அங்கே மண்டபம்லாம் பார்த்துருந்தோம். குலதெய்வம் கோவிலில் மொட்டை அடிச்சுட்டு மண்டபத்தில் காது குத்துறதா தான் பிளான் வச்சுருந்தோம். ஸோ நான் மண்டபம் பார்த்த வீடியோஸுமே கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். என்ன மண்டபம்லாம் போய் பார்த்தோம், அதில் எது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் அதுக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணி நம்ம ஃபேமிலியோட கிளம்புறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. ஸோ 5:30க்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பாப்பா வாமிட் வேறு பண்ணிட்டா. ஏன்னா அவளுக்கு பால் குடிப்பாட்டினேன். பால் குடித்தானா அவள் உடனே கொஞ்சம் தூங்கணும், தூக்காமல் அவள் விளையாடிக்கிட்டே இருந்தாலும். ஸோ வாமிட் வேறு பண்ணிட்டா. ஸோ அவள் எல்லாத்தையுமே அதை அரேஞ்ச் பண்ணி அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடியாக போயிட்டு லொக்கேஷனை ரீச் ஆகி அம்மனை பார்த்துட்டு பொங்கல் வச்சுட்டு அம்மனை பார்த்துட்டு அவளுக்கு நாங்கள் எடை போடுறதா வேண்டியிருந்தோம் பொறுக்கும்போது. ஸோ எடை போடுறதா வேண்டியிருந்தோம். நாங்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெடியாக நாங்கள் அந்த பிளான் பண்ணி அந்த எடை போடுற இதையும் முடிச்சுட்டு தான் நம்ம போய் மொட்டை அடிக்கணும். ஸோ அதனால் துலாபாரம்னு சொல்லுவாங்க. ஸோ துலாபாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு துலாபாரம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவளை அதில் உட்கார வச்சா பயந்துட்டா. ஏன்னா
அவள் வந்து அதை வச்ச உடனே தூக்குன உடனே அவளுக்கு ஒரு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரில. பக்கத்தில் இருந்து நானும் சொல்கிறேன் ஒன்றும் இல்லடான்னா நான் கொஞ்சம் லிட்ரலாக பயந்துட்டா. ஸோ பக்கத்துலேயே அவளை நிற்க வச்சுட்டு அது ஒரேடியாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம்னா நில்லுங்க நாங்கள் தீபார்த்தனை மட்டும் காட்டிடுறோம் அப்படின்னாங்க. அவள் அதுக்கு வந்து கோஆப்ரேட்டே பண்ணல, பயந்துட்டா. ஸோ பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவளை சமாதானப்படுத்தி கடைசியாக வந்து நாங்கள் இந்த துலாபாரம் அந்த ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சாமி பார்த்துட்டு வந்து தான் இந்த ஸ்டெப்ஸ் போடணும். ஸோ சாமி பார்த்துட்டு வந்து இதை பண்ணிவிட்டு நாங்கள் மொட்டை அடிக்க கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமா லைனாக மொட்டை அடிக்கிறது, இந்த காது குத்தெல்லாம் வரும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா நடந்துச்சு அப்படின்னு தெரியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போனோம். சாமியை பார்த்துட்டு பொங்கல் வச்சு சாமியை பார்த்துட்டு துலாபாரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நம்ம தம்பியோட மடியில் உட்காந்து வச்சு நம்ம காது குத்த போகிறோம். எல்லா அக்காவுக்குமே தங்கச்சிக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம கூட பிறந்தவனோட தாய் மாமன் அப்படின்ற இந்த உறவை வந்து இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் தம்பி மேலே உட்கார வச்சு தான் நான் மொட்டை அடித்தேன். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். நம்ம சின்ன வயசில் என்ன தான் வந்து அவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் நான்லாம் சொல்லியிருக்கேன், நீலாம் எதுக்கு நான் பிறந்தேன், நீலாம் எனக்கு பிறந்திருக்கவே வேணாண்டா அப்படின்னு அவ்வளோ சண்டை போடுவோம். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம், தம்பி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், தம்பி எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். அந்த சண்டை தான் அழகு. அந்த சண்டை சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை, ரிமோட்டுக்கு சண்டை, இப்படி எல்லா விஷயமே ஆஃப்டர் மேரேஜ் நம்ம மிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்களோட வேல்யூஸ் தெரியும். அப்பாவுக்கு அப்புறம் அந்த இடத்த ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது தம்பியாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி டாம் அண்ட் ஜெரியாக பார்த்த தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு புள்ள பிறந்ததுக்கப்புறமா அவன் வந்து அவளுக்காக எல்லாத்தையுமே செய்வான். அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். லைக் ஒரு அப்பா வெர்ஷனை நம்ம அவன்கிட்ட பார்க்கலாம். நம்ம அப்பா நமக்கு என்னெல்லாம் பண்ணாரோ ஒரு அக்கா பொண்ணா தாய் மாமனா அந்த இருந்து அவன் ரொம்ப பண்ணுவான். ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறனோ அது வந்துருச்சு, மன்னிச்சிக்கோங்க. அவனோட மடியில் தான் உட்கார வச்சு மொட்டை அடித்தோம். அந்த காதுமே அவன் மடியில் தான் வச்சு குத்தணும். அம்மா வந்து 2 கம்பல் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு கம்பல் பாப்பாவுக்கு போட்டு விட்டுருந்தோம். அந்த வரிசை சட்டை எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க. பாப்பா ரொம்ப அழுதா. ஸோ எனக்குமே கஷ்டமாயிருச்சு, ஆனாலும் ஹாப்பி தான். அவளுக்கு ஃபஸ்ட் டைம் மொட்டை அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு மொட்டை ஆல்ரெடி நாங்கள் 5 மாதத்தில் ஒரு வாட்டி அடித்தோம். அது வீட்டில் குலதெய்வத்துக்கு வீட்டு பின்னாடி இருக்க குலதெய்வத்தெலாம் கும்பிட்டு அடிப்போம். இதுதான் வந்து ப்ராப்பராக மொட்டை அடித்து காது குத்துன ஃபங்க்ஷன். அங்கே போகும்போதே அவங்களே வந்து டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க. 100 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு டோக்கனு. அந்த பிளேடுமே கொடுத்துருவாங்க. பிளேடுமே கொடுத்துட்டு டோக்கன் போட்டுட்டு நம்ம உள்ளே போயிடணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த டோக்கன் பிரகாரம் வந்து அலாட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு இந்த இடம் இவங்களுக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம போயிட்டு மொட்டை அடிச்சுக்கணும். அந்த மாதிரி தான் அந்த ஃபுல் லைனுமே வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை ப்ராப்பர் மொட்டை அப்படின்றதுனால அவனோட மாமாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அடித்தோம். ஏன்னா ஒருத்தருக்கு அடிக்கக்கூடாது, அதனால் ஃபஸ்ட்டு 2 பேரும் அடிச்சுக்கணும் அப்படின்றதுனால அவனுக்கு அடிச்சுட்டு அப்புறம் இவளுக்கு அடித்தோம். இவளை என்னென்னமோ சொல்லி நாங்கள் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணோம். அழுதுகிட்டே இருந்தால் அவங்க நீங்கள் அழுத்தி மட்டும் பிடிச்சிக்கோங்க, நான் அவங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே ப்ராசஸ் பண்ணி மொட்டையை அடித்து முடிச்சாச்சு. அண்ட் நான் இவளை வந்து மண்டபத்துக்கு கூப்பிட்டு போய் ரிஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கோவில் பக்கத்துலேயே தான் நாங்கள் மண்டபம் புக் பண்ணியிருந்தோம், எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால கோவில் பக்கத்துலேயே புக் பண்ணியிருந்தோம். நான் போய் இவளை குளிப்பாட்டி கூப்பிட்டு வரதுக்குள்ளே அப்பா அம்மா வீட்டில் சைட்லேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி வச்சுட்டாங்க. தட்டு சீர்வரிசை எல்லாம் வச்சு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அதே மாதிரியே தம்பி மடியிலேயே வச்சு அழகாக காது குத்தியாச்சு. காது குத்தும் போதுமே லைக் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், வலிக்காமல் குத்துங்க, அவளுக்கு வலிக்க போகுது, பொறுமையாக குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ காது குத்துறவர் சொன்னார், காது குத்துனா வலிக்க தான் செய்யும்ப்பா, கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் கலாய்ச்சிட்டு இருந்தான். அவர் ரொம்பவே பொறுமையாக குத்துங்கன்னு மெச்சூர்டாக இருந்துக்கிட்டான். வந்த எல்லா கெஸ்ட்டுமே என் பாப்பா வந்து வாழ்த்தி ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஃபங்க்ஷனே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. பாவாடை சட்டியுமே அவளுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அவளோட காஸ்டியூம் வந்து ஸ்டீ கலர் பொட்டிக் அப்படின்ற பேஜ்லேருந்து தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் டீட்டெயில்ஸ்னு வந்து டைப் பண்ணுங்கள். பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த க்ரௌடை பார்க்கலாம். அவள் அழுதுகிட்டே இருந்தா, ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தா. வந்து கெஸ்ட்டு கூட நம்மளால் ஃபோட்டோஸ் கூட ஒழுங்காக எடுக்க முடியல, ஏன்னா அவளுக்கு அந்த க்ரௌடை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அந்த காது குத்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த நம் க்ரீம்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போவுமே அவளுக்கு என்ன பயம் என்ன எதுன்னு தெரியல. லைக் அவள் அழுதுகிட்டே இருந்ததுனால நிறைய பேர்கிட்ட அப்போ நம்மளால உட்காந்து பேசக்கூட முடியல. வந்த கெஸ்ட்டை அவ்வளோவா நம்மளால் வந்து ரிசீவ் கூட பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அவள் ஓரளவுக்கு நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு
சாப்பிட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து என் பொண்ணை வாழ்த்தின எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபங்க்ஷனுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. ஆரத்தி எடுத்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு திருப்பியாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது செம மழை வர, ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து கிளம்பி வந்துட்டோம். நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.